ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வர போகிறதுனால கிருஷ்ணருக்கு பிடிச்ச சீடை உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிருஷ்ணர்னாலே குறும்பு தான். அந்த குறும்புக்கார கிருஷ்ணருக்கு சீடை செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1/4 கப் உளுந்து எடுத்து போட்டுட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வரணும், தீச்சிடாதீங்க. ஆனால் கம்மியாக வச்சுட்டு நீங்கள் பார்த்து பொறுமையாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் விட்டு உளுந்து கலர் மாறினா மட்டும் போதும். நம்ம இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஓகே, ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அதை நம்ம நைஸாக பவுடராக அரைச்சிக்கணும். இப்போது அதே கப்பில் 1.5 கப்பு நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோம். அந்த அரிசி மாவு நல்லா பொறுமையாக நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் வறுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போடுறத விட நம்ம அறுத்து கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா மாவு ஒரு மணல் மாதிரி ஒரு பக்கம் வந்துடும். நான் எங்கள் வீட்டில் இருக்க இடியாப்ப மாவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பாருங்கள், முன்னைக்கு இப்போ இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இப்போ நல்லா மாவு கொஞ்சம் மணல் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு நம்ம உளுந்தும் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போது ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு நல்லா நைஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா சலாடை வச்சு நீங்கள் சலிச்சுக்கோங்க. இப்போ ஒரு அரிசி மாவு எடுத்துட்டோம். இப்போ இதிலே நம்ம அரைச்சி வச்ச உளுந்தையும் கலந்துக்கலாம். என்கிட்ட முழு பொட்டுக்கடலை இருந்துச்சு, அதை ஒன்று பாதிமாக நசுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இது கூட கொப்பரை தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நார்மல் தேங்காய் இருந்தால் நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 2 டீஸ்பூன் எள், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் நான் கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் அதிலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு மாவு ஒன்று சேர எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்படி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்த புளியார் பொடி மாதிரி வரணும். உடச்சி விட்டிங்கன்னா அது நல்லா உதிர்த்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த வெண்ணெய் அந்த தேங்காயெல்லாம் பிசையும் போது அந்த அளவுக்கு பக்குவமாக வந்துடும். இதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலகலான ஒரு விஷயமாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. ஒரே அளவு டக்குன்னு தண்ணி நிறையா சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாம் மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. கொஞ்சம் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலைகளாக பிசைஞ்சிட்டு இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்ட போகிறோம். இப்போ இதுதான் கொஞ்சம் இது எல்லாமே கரெக்டாக பக்கம் வந்துடுச்சு. பாருங்கள், கை வச்சு அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். எல்லா உருண்டையும் ஒரே மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் தீஞ்சிரும், ஒன்று வேகாமல் இருக்கும். அதனால் எல்லாமே ஒரே அளவில் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கிராக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கிராக் இருந்துச்சுன்னா வெடிக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா வெடிக்கும். அதனால் நீங்கள் கிராக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எல்லாமே உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இப்போ உருட்ட போகிறோம். எல்லாத்தையும் நாங்கள் உருட்டி வச்சிட்டோம், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். எல்லாம் உருட்டி தயாராக இருக்குது. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆக வேண்டாம், அப்படியே மிதமான சூட்டில் மட்டும் இருந்தால் மட்டும் போதும். இதில் நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோன்றதுனால பொறுமையாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கணும் பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இது நம்ம கோல்டன் ப்ரௌன் வரணும், எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கணும். இப்போ பாருங்கள், முன்னைக்கு இப்போ கொஞ்சம் மாவு வெந்துருச்சு, சலசலப்பு இதுவாகுது. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். இப்போ ஓகே, சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. நல்லா சலசலன்னு சத்தம்லாம் வந்துட்டுருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும்
சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் தென் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.